வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிற நாடுகள் என்ற தலைப்பில் அமைந்த மாஜினையின் பிரதிக்ஞை கவிதை பகுதி இன்று. இவருடன் யானும் இணங்கியே என்றும் இதுவலால் பிற தொழில் இலனாய் தவறறு முயற்சி செய்திடக் கடவேன். சந்ததம் சொல்லினால் எழுத்தால் அவமறு செய்கை அதனினால் இயலும் அளவெலாம் எம்மவர் இந்த நவமுறு சபையின் ஒரு பெருங்கருத்தை நன்கிதின் அறிந்திடப் புரிவேன். ஒரு தேசம் உயர்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை பாருங்க. பாரதிய ஒரு இடத்துல நம்முடைய விடுதலை போராட்டத்தை பற்றி சொல்கிறப்போ சொல்லுவார், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருகத் திருவுளமோன். ஒவ்வொரு நாட்டிலுமே இந்த சுதந்திர பயிர் என்பது வீரர்களது செந்நீரினாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளது கண்ணீரினாலும் தான் வளர்த்து எடுக்கப்படுகிறது. அதுபோல இந்த இத்தாலி தேசம் சுதந்திரம் பெற வேண்டும், ஒரு உயர்ந்த குடியரசாக திகழ வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு சின்ன குழு இப்போ இணைந்து தொண்டு செய்ய தொடங்கியிருக்கோம். அப்போ இவர்களுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நானும் தலைவனாக நடந்துக்கக்கூடாது, இவர்களில் ஒருவனாக இவர்களோடு இணங்கி இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முயற்சிகள் செய்யணும். எப்படி செய்யணும்? ஒரு சிறிதும் தவறில்லாத முயற்சி, அவ்வளவு சிந்திச்சு சரியான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும். சந்ததம்னா எப்பொழுதும் என்னுடைய பேச்சு, எழுத்து, இன்னும் சொல்லப்போனால் செயல், அவமறு செயல்னு சொல்கிறார் பாருங்க, குற்றமில்லாத செயலாக இருக்கணும். இதனாலெல்லாம் என்னுடைய பேச்சினால், எழுத்தால், செயலினால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவிற்கு என் தேசத்து மக்கள், இந்த இத்தாலி நாட்டு மக்கள், நாங்கள் அமைத்திருக்கும் இந்த புதிய சபை, இந்த சபையினுடைய கருத்து என்ன? எங்கள் சுயநலத்தை கொஞ்சமும் பாராமல் இந்த நாட்டு மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது. அப்படி பாடுபடும் பொழுது இந்த தேசம் ஒரு விடுதலை மிக்க தேசமாக, விடுதலை பெற்ற ஒரு சுதந்திர தேசமாக மலரும். இந்த விஷயத்தை மற்ற மக்களுக்கு புரிய வைப்பது தான் என்னுடைய கடமை. பாருங்க, நம் தேசத்து நன்மைக்காக உழைக்கிறவர்கள் மதிப்பு நமக்கே புரிவதில்லை. அதை புரிய வைக்கிறதுக்கே மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. அதுதான் பாரதி சொல்கிறார், எங்கள் தேசத்தவர்கள் எங்களுடைய இந்த புதிய சபை சுயநலமற்றது, மக்கள் நன்மைக்காக தொண்டு செய்யக்கூடியது என்ற கருத்தை புரிந்து கொள்வதற்காக நான் என்னுடைய எழுத்து, சொல், செயல் மூன்றினாலும் தொண்டு செய்வேன். தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.